மனிதன் ஒரு காலத்தில் அச்சப்பட்டு பார்த்த விஷயங்கள் அறிவியலின் உதவியோடு அவனுக்கு நெருக்கமாக மாறின. இந்த நெருக்கம் என்பது மனிதகுல வரலாறு முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது தினம்தோறும் மனிதனுக்கு அறிவியல் ஏதாவது ஒரு மர்மத்தின் ரகசியத்தை வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. அறிவியல் வெளிப்படுத்தும் இந்த ரகசியங்கள் மூலமே மனிதகுலம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதுபோன்று அறிவியல் வெளிப்படுத்தி வரும் ரகசியங்களும் அவற்றை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளையும் பற்றிதான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீப். நான் அனிதா. இயற்கை சீற்றங்களை நம்மால் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடிந்தால் மிகப்பெரிய உயிரிழப்பை தடுக்க முடியும். தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுமார் 14 மணி நேரத்திற்கு முன்பு புயலை கண்டறிய முடியும். ஆனால் 20 மணி நேரத்திற்கு முன்பாகவே புயலை கண்டறியும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் தேசிய அறிவியல் அமைப்பின் உதவியுடன் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ள புதிய கருவிதான் டவ். சூறாவளி மற்றும் புயலை நெருங்குவதற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கருவி. இந்த கருவி பொருத்தப்பட்டுள்ள வாகனங்களும் கனமானதாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். The ones that produce short-lived tornadoes and the ones that produce long-lived tornadoes. If we can understand those differences, then we can guide forecasters to help them make better forecasts. This storm will make no tornado. This storm will make a weak tornado. இந்த இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள டிஷ் ஆண்டனா மூலம் சூறாவளியின் வேகம் மற்றும் தன்மை குறித்து கணிக்க முடிகிறது. இதுவரையில் டவ் இயந்திரம் ஒரு சூறாவளியை 400 மீட்டர் தொலைவில் இருந்து ஆராய்ந்துள்ளது. Really mapping out some of these fine-scale details or mapping out stuff that's below normal radar height or in between different observation stations. Looking at where the heaviest snow sets up, looking where there's transitions between rain and snow. பனி நிறைந்த பல பகுதிகளில் டவ் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழலில் 4 இன்ச் பனி படர்ந்த இடத்திலும் கூட மாதக்கணக்கில் வேலை செய்ததாக கூறும் இந்த குழுவினர் ஒரே ஆண்டில் 26,000 மைல் வரையில் பயணம் செய்ததாகவும் கூறுகின்றனர். There's a natural tension between being ambitious, trying to get up as close as possible to the storm, and also trying to keep our crew safe. But the balance is always towards safety. This is not a Hollywood movie where if we get this data set, great, but we might die trying. மக்களை சூறாவளியிலிருந்து பாதுகாக்க அதிகபட்சமாக தற்போது 14 மணி நேரங்களுக்கு முன்பு அபாய எச்சரிக்கை அளிக்கப்படுகிறது. இந்த கருவியை மேம்படுத்துவதன் மூலம் அந்த நேரத்தை 16 மணி முதல் 20 மணி நேரமாக மாற்றினால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். சனி கிரகத்தை ஆராய்வதற்காக சுமார் 18 ஆண்டுகளுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட கேசினி மற்றும் ஹைஜின்ஸ் விண்கலங்களில் கேசினி மற்றும் ஒரு முக்கிய தகவலை பூமிக்கு அனுப்பியிருக்கின்றது. சனி கிரகத்தை சுற்றிக் கொண்டிருக்கும் துணைக்கோள்களில் மிகவும் வித்தியாசமான ஹைப்பரியோனின் மற்றொரு புகைப்படம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 1997ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி சனி கிரகத்தையும் அதன் துணைக்கோள்களையும் ஆராய அனுப்பப்பட்ட விண்கலம் கேசினி ஹியூஜென்ஸ்
இது கடந்த மே 31ஆம் தேதி அன்று சனியின் மிகப்பெரிய மற்றும் ஒழுங்கற்ற வடிவத்தை கொண்ட துணைக்கோளான ஹைபரியானை மிக அருகில் கடந்து புதிய சாதனையை பதிவு செய்துள்ளது. கேசனி ஹியூஜென்ஸ் விண்கலம் 2 பகுதிகளை கொண்டது. அதாவது சனியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் விண்கலத்திற்கு கேசினி என்றும், சனியின் துணைக்கோள்களில் தரையிறங்கி ஆராய்ச்சி செய்யும் வாகனத்திற்கு ஹியூஜென்ஸ் என்றும் பெயரிடப்பட்டது. ஹியூஜென்ஸை சுமந்து கொண்டு கேசனி ஜூலை 1ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு சனியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நுழைந்ததன் மூலம் கேசனி ஹியூஜென்ஸ் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய சாதனையை பதிவு செய்தது. அதாவது சனியின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த முதல் செயற்கைக்கோள் என்கிற பெருமையை கேசனி ஹியூஜென்ஸ் பெற்றது. அதன் பின்னர் டிசம்பர் 25, 2004ஆம் ஆண்டு கேசனியிலிருந்து ஹியூஜென்ஸ் பிரிந்து சனியின் துணைக்கோளான டைட்டனை நோக்கி தன் பயணத்தை துவங்கியது. இந்த பயணமானது டிசம்பர் 25, 2004ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நிறைவேறியது. அதாவது டைட்டனில் ஹியூஜென்ஸ் வெற்றிகரமாக தரையிறங்கி தன்னுடைய பணியினை துவங்கியது. அதன் பின்னர் பல்வேறு தகவல்களை கேசனியும் ஹியூஜென்ஸும் வெற்றிகரமாக பூமிக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றன. பெரும்பான்மையாக பனித்துகள்களாலும் பாறை மற்றும் தூசுகளாலும் ஆன இந்த வளையம் சூரிய குடும்பத்தின் மற்ற கோள்களிலிருந்து சனிக்கோளை வேறுபடுத்தி காட்டுகின்றது. சனியையும் அதன் துணைக்கோள்களையும் ஆராய்வதற்காக 1997ஆம் ஆண்டு கேசனி ஹைஜென்ஸ் என்ற இரட்டை விண்கலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இது நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் இத்தாலிய விண்வெளி ஆய்வு மையங்களின் கூட்டு திட்டமாகும். 7 ஆண்டு பயணத்திற்கு பிறகு கேசனியும் ஹைஜென்ஸும் சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தன. அதன் பிறகு ஹைஜென்ஸ் தனியாக பிரிந்து 2005ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி எதிர்பார்த்தபடி சனியின் மிகப்பெரிய துணைக்கோளான டைட்டனில் தரையிறங்கியது. ஆனால் கேசனி சனியின் மற்ற துணைக்கோள்களுக்கு அருகில் பயணித்து அவை குறித்த தகவல்களை ஆராய்ந்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஹைபரியான் என்று அழைக்கப்படும் சிறிய துணைக்கோளுக்கு மிக அருகில் கேசனி கடந்து சென்றுள்ளது. 270 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஹைபரியானின் வெளிப்புற தோற்றத்தில் பஞ்சை போல் அமைந்துள்ளது. இதன் நிறையின் பாதி அளவிற்கு நீர் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சனி கிரகத்தை ஒழுங்கற்ற முறையில் சுற்றி வரும் இந்த துணைக்கோளை கடந்த 2005ஆம் ஆண்டு கேசனி விண்கலம் முதல் முறையாக மிக அருகில் கடந்து சென்றது. அடுத்தடுத்த முறைகளில் நிகழ்ந்த அருகாமை பயணங்களில் ஹைபரியான் அருகாமை புகைப்படங்களை எடுத்து கேசனி விண்கலம் பூமிக்கு அனுப்பியது. அதேபோல் மே 31ஆம் தேதி நிகழ்ந்த அருகாமை பயணத்தின் போதும் ஹைபரியான் கேசனியின் கேமரா கண்களிலிருந்து தப்பவில்லை. இதுபோல் இன்னும் பல புகைப்படங்களை கேசனி தன் பயணத்தின் போது எடுக்க உள்ளது. அடுத்ததாக ஜூன் மாதம் கேசனி மீண்டும் ஹைபரியானுக்கு அருகில் பயணிக்க உள்ளது. அதன் பிறகு வரும் அக்டோபர் மாதத்தில் ஹைபரியானுக்கு சுமார் 48 கிலோமீட்டர் அருகாமையில் கேசனி பயணிக்க உள்ளது. இந்த அருகாமை பயணங்களின் போது கேசனி எடுக்க உள்ள புகைப்படங்கள் விண்வெளி ஆய்வில் பல முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றனர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். மனிதர்கள் வாழும் இந்த பூமியை பாதுகாக்க மின்சார பயன்பாட்டை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுபோல் தினமும் நாம் பயன்படுத்தக்கூடிய மின் உபயோக பொருளில் ஒரு சிறிய மாற்றம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஆற்றலை சேகரிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அப்படி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு வீட்டு உபயோக பொருளை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஒரு கோப்பை சூடான தேநீரை விரும்பாத யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் இதனை தயாரிப்பதற்கு தேவையான நீரை சுட வைப்பதில் தான் பிரச்சனையே. அளவுக்கு அதிகமான நீரை சுட வைப்பதில் ஆற்றல் விரயம் ஏற்படுகின்றது. That one day of extra energy used from overfilling electric kettles, it's enough to light all the street lights in England for a night. With Mito, we set out to solve this problem. Mito only heats as much water as you need in the vessel of your choice. தேவையான தண்ணீரை எடுத்து மின்சார அடுப்பில் வைத்து இந்த உலோக கம்பியை அதனுள் வைக்க வேண்டும். மின்சார அடுப்பு உலோக கம்பியை சூடாக்குகின்றது. உலோக கம்பி அதனை சுற்றியுள்ள திரவத்தை மட்டும் சூடாக்குகின்றது. இதனால் அதிகபட்ச ஆற்றல் இழப்பு முற்றிலுமாக தவிர்க்கப்படுகின்றது. இந்த நவீன கெட்டில் மூலம் பால், சாக்லேட் மற்றும் குழந்தைகளுக்கான உணவையும் கூட சூடாக்கிக் கொள்ள முடியும். இதில் பாத்திரத்தின் அளவு ஒரு பிரச்சனையாக இருக்க முடியாது. Mito started as a graduation project, and now, a year and a half later, we have our working prototype.
We have been working endlessly on the design and the user experience and the electronics to revolutionize how the liquids will be heated in the future. Over the course of last few months, we won multiple innovation and design awards, and thousands of people reached out to us asking for Mito. ஆற்றல் பயன்பாடு புவியின் ஆயுட்காலத்தோடு தொடர்புடையது. ஆற்றலை குறைந்த அளவிற்கு பயன்படுத்தி புவியின் ஆயுட்காலத்தை நீட்டிக்க வேண்டிய கடமை மனிதர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஆற்றலை சேமிக்கக்கூடிய சிறிய கண்டுபிடிப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்வதற்கு பல்வேறு வகையில் அறிவியல் அவர்களுக்கு உதவி வருகின்றது. இது ஒருபுறம் இருக்க மனிதர்களின் செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மனிதனுடைய பார்க்கும் திறனை அதிகரிக்கும் முயற்சியில் தற்போது விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். உலகின் அழகையும் அற்புதங்களையும் பார்ப்பதற்கு உதவும் கண்கள் மனித உடல் பாகங்களில் மென்மையானதும் மேன்மையானதும் என்று கூட கூறலாம். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அதை சரி செய்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குறைபாடுகளுக்கு ஏற்ற வகையில் கண்ணாடிகள் அணிவது பழைய முறை என்றாலும், அதேபோல் கான்டாக்ட் லென்ஸ் அணிவதும் லேசர் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும் பார்வை குறைபாட்டை போக்குவதற்கான வழிமுறைகளாக உள்ளன. இவற்றை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க மனிதனின் பார்க்கும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் தற்போது விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பயோனிக் லென்ஸ் என்று அழைக்கப்படும் புதிய வகையிலான லென்ஸை விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். இந்த லென்ஸை அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே கண்களில் பொருத்தி கொள்ள முடியும். இந்த அறுவை சிகிச்சை லேசர் அறுவை சிகிச்சை போன்றது. ஆனால் பயோனிக் லென்ஸ் பொருத்துவதன் மூலம் கண்ணின் கருவிழி லென்ஸ் படலம் முற்றிலும் மாற்றியமைக்கப்படுகின்றது. இந்த லென்ஸை பொருத்திக் கொள்பவர்கள் சாதாரணமாக மனிதனால் 10 அடி தொலைவில் உள்ள பொருளை எவ்வளவு துல்லியமாக பார்க்க முடியுமோ அதேபோல் 30 அடி தொலைவிலிருந்து துல்லியமாக பார்க்க முடியும் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். அதாவது பயோனிக் லென்ஸ் மூலமாக மனிதனின் பார்வை திறன் 3 மடங்கு அதிகமாகும் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். 8 நிமிடங்களில் இந்த அறுவை சிகிச்சையை செய்து முடிக்க முடியும் என்று கூறும் விஞ்ஞானிகள், லென்ஸ் பொருத்தப்பட்ட அடுத்த 8 நொடிகளில் பார்வை திறன் அதிகரிக்கும் என்றும் கூறுகின்றனர். தற்போது பல்வேறு மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இந்த லென்ஸ்கள் இன்னும் 2 ஆண்டுகளில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். பல்வேறு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளை பார்த்து வருகின்றோம். வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு என்பது நம்மில் பலருக்கு அத்தியாவசியமாக மாறியிருக்கிறது. அந்த சமூக வலைதளங்களை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒரு செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இணையத்தை பயன்படுத்தும் முதல் தலைமுறையினர் நாம் என்ற வகையில் அதன் எதிர் விளைவுகளை முதல் முறையாக எதிர்கொள்பவர்களும் நாம்தான். தொடக்கத்தில் இணையத்தை வெறும் தகவல்கள் பெறும் தளமாக மட்டும் பயன்படுத்தி வந்த நாம் தற்போது அதன் வளர்ச்சி போக்கில் நம்முடைய கருத்துக்களை பிறரிடம் பொது வெளிகளில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாகவும் பயன்படுத்தி வருகின்றோம். ஸ்மார்ட் போன்கள், ஐபேட், டேப் போன்றவற்றின் வருகை இணையப்பாட்டினை அத்தியாவசியமான ஒன்றாக மாற்றி வருகின்றது. இணைய பயன்பாடு அதிகரிப்பிற்கு சமூக வலைதளங்களின் பெருக்கமும் காரணம் என்கின்றனர் இணைய வல்லுநர்கள். உலக மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துள்ள சமூக வலைதளங்கள் உலகில் எங்கோ இருக்கக்கூடிய மனிதர்களுடன் உரையாடவும் நட்பு பாராட்டவும் வாய்ப்பினை அளிக்கின்றன. இணைய பயன்பாட்டாளர்கள் குறிப்பாக ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். காரணம், இவற்றில் தகவல்களை பெற முடிவதோடு நம்முடைய கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் என்பதே. அவ்வாறான ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தங்களுடைய இணைய நண்பர்களோடு கருத்துக்கள் முதற்கொண்டு தங்களுடைய புகைப்படங்கள், தாங்கள் இருக்கும் இடம் போன்ற பல்வேறு தகவல்கள் பகிரப்படுகின்றன. அவ்வாறு பகிரப்படக்கூடிய கருத்துக்களும் புகைப்படங்களையும் நம்முடைய தனிப்பட்ட தகவல்களையும் யார் வேண்டுமானாலும் எளிதாக எடுத்து உபயோகித்துக் கொள்ள முடியும்.
அவ்வாறாக அபாய சூழலையும் சமூக வலைத்தளங்கள் உருவாக்கியுள்ளன. அதிலும் பெண்களுடைய புகைப்படங்கள் அதிக அளவில் தவறாக பயன்படுத்துவதும் அதனால் பல பெண்கள் பாதிக்கப்படும் நிகழ்வுகளும் உலக அளவில் நடைபெற்று வருகின்றன. சமூக வலைத்தளங்களில் டைரக்ட் மெசேஜ் எனப்படும் சாட்களில் பேசப்படும் விஷயங்களை வைத்து பலர் பிளாக்மெயில் செய்யப்படுவதும் அவ்வப்போது நிகழ்வதாக கூறுகின்றனர் இணைய பயன்பாட்டாளர்கள். இது போன்ற அச்சுறுத்தல்களால் பலர் சமூக வலைத்தள பயன்பாட்டையே தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அச்சுறுத்தல்களையும் பிறருக்கு பிரச்சனைகளையும் அளிக்கக்கூடிய நபர்கள் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்களை அடையாளம் காண்பது என்பது சிரமமாக இருப்பதாக கூறுகின்றனர் இணைய வல்லுநர்கள். இது போன்ற மிரட்டல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் யாரை அணுகினால் தீர்வு காண முடியும் என்பதும் இணைய பயன்பாட்டாளர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இணையம் தொடர்பான குற்றச்செயல்களை விசாரிக்கும் காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இணைய பயன்பாட்டாளர்கள் சமூக வலைத்தளங்களில் இயங்கும் போது முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தேவை இருப்பதாக இணைய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். செய்தி தொகுப்பை பார்த்தோம். இப்போ சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஃபவுண்டேஷன்லேருந்து சூரியபிரகாஷ் மற்றும் சப்ரி செல்வன் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். இப்போது நிறைய பேர் இப்போது செல்ஃபீஸ் எடுத்துக்கிறாங்க அண்ட் எங்கே போனாலும் அவங்களோட ஜிபிஎஸ் ட்ராக் ஆகுது. ஐம் ஹியர், நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் அப் டு டேட் ஃபேஸ்புக்கில் போகுது. சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன பண்ணாலும், ஒரு பல் தேய்ச்சாலோ சாப்பிட்டாலோ என்ன பண்ணாலும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். பட் இதெல்லாம் தவிர நிறைய த்ரெட்ஸ் இருக்குது, நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? முக்கால்வாசி பேர் எதுக்காக ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில்னா தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக தான். நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்தோம். ஒரு வெளிநாட்டு பெண், இந்தியாவில் படித்த ஒரு பெண் தன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்ணோட ஃபோட்டோவை எடுத்து யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் ஃபேக் ப்ரொஃபைல், அதாவது அந்த பொண்ணு மாதிரியே பேரில் வச்சுட்டு அந்த ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து மற்றவங்களுக்கு தவறான மெசேஜ்கள் அனுப்பி கொண்டிருந்தாங்க. ஸோ இது அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா சைபர் கிரைம் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணாங்க. சைபர் கிரைம் போலீஸும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபேக் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த முகம் தெரியாத நபர் திரும்ப அந்த ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த பொண்ணால் போலீஸாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதே டயத்தில் அந்த பொண்ணு சிஎஸ்பிஎஃப்பை கான்டாக்ட் பண்ணிச்சு. சிஎஸ்பிஎஃப் சைபர் செக்யூரிட்டி ப்ரைவசி ஃபவுண்டேஷன் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபேஸ்புக் அண்ட் போலீஸ் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபேக் ப்ரொஃபைலை யார் அந்த முகம் தெரியாத நபரோ அவரை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். பண்ணிவிட்டு டோட்டலாக அந்த அக்கௌண்ட் ஒரிஜினல் அக்கௌண்ட், அந்த ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற ஒரிஜினல் அக்கௌண்ட்டை டோட்டலாக டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இதனால் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது நிறுத்திட்டான். ஸோ இது ஒரு ஸ்டெப்பில் நிறுத்தப்பட்டாலும் அவன்கிட்ட இல்லையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா முக்கால்வாசி நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்னாலே ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, போஸ்ட் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது இதெல்லாம் தான். நீங்கள் திடீர்னு ஃபோட்டோஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னா அது சாத்தியமான விஷயம் கிடையாது. ஸோ எப்படி சேஃபாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபோட்டோஸ் நிறைய பேர் போட தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் நம்ம சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மற்றவங்ககிட்டேருந்து போக முடியாத மாதிரி பாதுகாக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா முதல்ல நம்ம யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாத நபர்கள் யாரையுமே ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணக்கூடாது. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிடுறதோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணணும். நீங்கள் தெரியாதவங்களுக்கும் அனுப்பிவிடவும் கூடாது. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணால் அவங்களால உங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். தெரியாதவங்க யாராவது அனுப்பிவிட்டா அவங்களோட இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது கூடயும் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்புக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செட் ஆஃப் ஃபோட்டோஸ் இவங்களுக்கு மாத்திரம் போய் சேரலாம்,
க்ளோஸ் ஃபேமிலிக்கு மாத்திரம் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு தனி குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே மாத்திரம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே போடணும்னு உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்குள்ளே கூடயும் எல்லாத்துக்கிட்டையும் போகணும்னு தேவையில்லை. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மாத்திரம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். சைபர் கிரைம்ங்கிற ஒரு டேர்ம் வந்து இப்போது எல்லார்கிட்டையும் கேட்கப்படுது. ஏன்னா எவ்வளோ நம்ம கேட்டாலும் வந்து அதோட சீரியஸ்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா சைபர் கிரைம்ங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிவிக்கிற மாதிரி உங்களோட கேஸ் ஸ்டடி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி அண்ட் அதுக்கான வாட் சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்க? ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வந்து அவரோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரோட டிரைவர்கிட்ட கொடுத்து போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்ருந்தாங்க. ஸோ அந்த ரிப்பேர் கடையில் யூஸ் பண்ணுறவன் அந்த ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது அவனுக்கு இது வந்து இவரோட ஃபோனு தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டான். உள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ், இன்டிமேட்டான மெசேஜஸ் வச்சு இவங்க தான் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணான்னா ஃபோனை நல்லா ரிப்பேர் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து அந்த டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டான். அப்புறம் வந்து அந்த ஃபோன் அவருக்கு கைக்கு திருப்பி போய் சேர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து 2 மாதம் கழிஞ்சிட்டு அவருக்கு வந்து அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி எனக்கு இவ்வளோ காசு தாங்க, இல்லைன்னா நான் இதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இவரை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணிருந்தான். ஸோ இதை வந்து ஃபிசிக்கலியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர்நெட் வழியாகவே இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி நிறையா கேங்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெல் ஆர்கனைஸ்ட், நல்லா அவங்க வந்து ஒரு கண்ட்ரியில் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு கண்ட்ரியில் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க இமெயில் மெசேஜஸில் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இவங்க டார்கெட்டை ஒரு 10 டார்கெட் 20 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட 1 நாள் 2 நாளில் கேட்க மாட்டாங்க. சம்டைம் ஒருத்தர்கிட்ட ஆட் பண்ணிவிட்டு 1 வருஷம் 2 வருஷம் கூடயும் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஏதாவது காம்ப்ரமைசிங்காக கிடைக்க முடியுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்கள அந்த டீட்டெயில் கிடைச்சனுமே அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு 2 மினிட் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிட்டு அதை சின்ன ஷார்ட்டாக பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் வேறு எங்கேயாவது இல்லை இமெயிலில் அனுப்பிவிட்டுட்டு நான் இவங்களுக்கு அனுப்பிவிட்ருக்கேன், இதோட என்கிட்ட நிறையா இருக்குது, இதை நீ கொடுக்கலின்னா காசை கொடுக்கலின்னா நாங்கள் வந்து இதை எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ இவங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட இருந்தெல்லாம் கால்ஸ் வரும். ஸோ அவங்க ரொம்ப பேனிக் ஆகி மோஸ்ட்லி அதை ஹைட் பண்ணி அந்த காசை கொடுத்து அந்த கேஸை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா அவங்க திரும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க, காசை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அவங்க கூட வந்து ஐம் பிளேயிங் ரம்மி, ஐம் பிளேயிங் கேண்டி கிரஷ் சாகா இந்த மாதிரிலாம் நிறையா இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இதனால வந்து நிறைய ரெப்யூட்டேஷன்ஸ், இது குட்டி கேம்ஸ்னால நம்மளுக்கு பெரிய பாதிப்பு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா சில தேவைப்படாத ஒரு சைட்டுக்கு போகிற மாதிரியோ இல்லை வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரமோட் பண்ணுற மாதிரியோ ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கே அறியாமல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம்? ஏன்னா இது வந்து நம்மளோட ஒரு ரெப்யூட்டேஷனை வந்து பாதிக்கப்பட ஒரு விஷயமா நடக்குது. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா முக்கால்வாசி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் முக்கியமா அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். தேவையில்லாத அப்ளிகேஷன் எதுலையுமே ஃபேஸ்புக்கில் பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே டயத்தில் இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையா அப்படின்றத ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அதே இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம மெசேஜில் அந்த அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்தே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுற மாதிரியும் சில அப்ளிகேஷன் இருந்தது. இப்போது ஃபேஸ்புக் மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேஸ்புக்லேருந்து வரனால இது வந்து ஃபேஸ்புக் செக்யூராக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் பிரச்சனை என்னென்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட டேட்டாவை அவங்களோட ஓன் சர்வரில் சேவ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஃபேஸ்புக்கோட இடத்துலையே கிடையாது. அப்ளிகேஷன் வந்து ஃபேஸ்புக் கூட சும்மா ஜாயின் ஆகி தான் இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் டேட்டாவை தனியாக எடுத்து அவங்க சர்வரில் வச்சுக்க முடியும். ஸோ மக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்ததுனால அது செக்யூர்னு நினைக்கிறாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் ஒவ்வொன்றும் சில இடத்துல வல்னரபிளாக இருக்கலாம். ஸோ பெரிய அப்ளிகேஷன்ஸில் கூடயும் மற்றவங்களோட டீட்டெயில்ஸை எடுக்கிற மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்குது.
சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர பல ப்ராப்ளம்ஸ், அதோட த்ரெட்ஸ் அண்ட் அதோட பாதிப்புகளை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாங்கிறத இன்றைக்கி ப்ரோக்ராமில் பார்த்தோம். சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஃபவுண்டேஷன்லேருந்து சூரியபிரகாஷ் மற்றும் சப்ரி செல்வன் நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்ததுக்காக ரொம்ப நன்றி. சமூக வலைதளங்களை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்தோம். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளையும் பார்த்தோம். வியப்போடும் விஞ்ஞான நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.